கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற பெரிய கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உங்களை பார்க்க மறுபடியும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. அருமையான அம்மாவுக்காக, கர்த்தருடைய ஜனங்கள் வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கூட நாம் வேத புஸ்தகத்தில் இருந்து சில பகுதிகள், சில காரியங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதாக. எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வேத வசனங்களை கை கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நான் சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதை கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கை கொள்ளாம நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. எவ்வளவு சொன்னா இயேசு வரப்போகிறார், சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க சொன்னா, இல்லை எங்களுக்கு வேலை இருக்கு, இல்லை நாங்கள் வயலுக்கு போனோம். நாங்கள் எங்கே போனோம்? வயலுக்கு போனோம், வேலைக்கு போனோம், ரேஷன் கடைக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை தான் ரேஷன் கடைக்கு போனோம், ஓட்டு போட போனோம், இல்லை அங்கே ஓட்டு ஸ்லிப் நிரப்ப போனோம், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இயேசு வரும்போது கைவிடப்பட்டவளாய் மாறி விடுவார்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம இருக்கிற காலம் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்ப அடையாளங்கள்? யுத்தத்தை பார்த்தீங்களா? எப்படி யுத்தம் நடக்குதா இல்லையா? இல்லையா? பேப்பர்ல பாத்தீங்களாமா? டிவியில பாத்தீங்களா? ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் யுத்தம். 3 கட்டம் பாருங்க. நீங்க ஒரு பக்கம் ஈரான், இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குது. ஈரான் அரபி நாடுகள் எல்லாம் தாக்குது. அரபி நாடுகள் எல்லாம் துபாயில, கத்தார்ல, பஹ்ரைன்ல, குவைத்ல, சவுதி அரேபியால, இப்படி எல்லா இடங்களையும் அது தாக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் யுத்தம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இன்னொரு பக்கத்துல யுத்தம். இன்னொரு பக்கத்துல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம். 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. பேப்பர்ல படிக்கிறீங்களா? நீங்க டிவியில பார்க்கலையா? அது 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆண்டவருடைய வேதம் நிறைவேறி கொண்டிருக்கு. எப்படிப்பட்ட கட்டடங்கள்! எனக்கு இந்த இடங்களுக்கெல்லாம் நான் போய் ஊழியர் செய்கிறபடினாலே அந்த நண்பர்கள் எனக்கு இந்த போட்டோக்களை அனுப்பி விடுவாங்க. செல்லில் இருக்கிறது. நேற்று கூட ஒருத்தர் அனுப்புறார், ஓமன்ல இருந்து. சலாலால ஃபோர்ட் துறைமுகத்தில் வந்து குண்டு போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நேற்று அனுப்பி விட்டுருந்தார். பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. நான்லாம் அந்த போர்ட் போய் பார்த்துருக்கிறேன். அங்கே போய் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன். எவ்வளவோ படங்களை செலவு பண்ணி, கோடி கணக்கான படங்களை செலவு பண்ணி எவ்வளவோ பயங்கரமாக கட்டி வைத்திருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்கள். நீங்க பாருங்க, செய்தித்தாளில் பாருங்க, டிவியில பாருங்க, அந்த உடைந்து விழுகிற கட்டடங்கள் எல்லாம் எத்தனை கோடிக்கணக்கான படங்களை செலவழித்து கட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் ரூபாயா செலவு பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள் குண்டை தூக்கி அங்க போடான், அவன் குண்டை தூக்கி இங்க போடுறான். இவங்களே கட்டி கோடிக்கணக்கான படத்தை கட்டி அவங்க கையினால் அழிக்கிறாங்க. பைபிள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்களுடைய ஞானம் இன்றைக்கு அழிவின் பாதையிலே போகிறது. பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறான்.
ஞானம் தான். ஆனா அணுகுண்டுகளை கண்டுபிடிக்கிற ஞானம் தான். ஆனால் இன்னைக்கு அதை தூக்கி இன்னொரு இடத்துல போட்டு அது கெட்டுனது அவன் கையினாலேயே அழிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த வசனம் தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தின் மேல நம்பிக்கை இல்ல, இயேசுவின் மேல நம்பிக்கை இல்ல, ஆண்டவர் மேல நம்பிக்கையில. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை கர்த்தர் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர் கேடகம், அவர்களுக்கு அவர் அடைக்கலம், அவர்களுக்கு அவர் பாதுகாவல், அவர்களுக்கு அவர் மறைவிடமாய் இருக்கிறார். அவர்களை எந்த தீங்குமே அணுக முடியாது. அவர்களை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைக்கிறவர், கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறவர், கண்மலையின் சிறகுகளினாலே மூடுகிற தேவன். அவர் கோழி தன் குஞ்சுகளை சேர்க்க போல தம்முடைய பிள்ளைகளை அவர் சேர்த்து தம்முடைய நிழலுக்குள்ளே சரகுக்குள்ளே மறைத்து வைக்கிறவர். எத்தனை அணுகுண்டுகள் வீசினாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவர்களை அது சேதப்படுத்த முடியாது. அவர்கள் கர்த்தருடைய கிருபைக்குள் இருக்கிறார்கள், கர்த்தருடைய பாதுகாவலுக்குள் இருக்கிறார்கள், கர்த்தருடைய மறைவுக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள். அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அல்லேலூயா. அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒருவேளை மரித்தாலும் அவர்கள் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. இன்னொரு தேசத்தில் அவர்கள் போகிறார்கள். ஒரு அலையில சொல்லுவீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்புகிறவர்கள் மரித்தால் கூட அவங்க எங்க போயிருவாங்க? அந்த ராஜ்யத்துக்கு போயிருவாங்க. அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கமாய் நடக்கிறவன் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட அழிவுகளில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோய்கள் வரும், கொள்ளை நோய்க்கு மேல கொள்ளை நோய்கள் வரும் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்ட வியாதிகளில் அவர்கள் சிக்கொள்ளுகிறார்கள், இப்படிப்பட்டதான யுத்தங்களில் அவர்கள் அகப்படுகிறார்கள். பாருங்கள், வேதனைகள், கையை இழக்கிறார்கள், காலை இழக்கிறார்கள், பலவிதமான நெருக்கங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நான் சந்தோஷப்பட்டு நான் சொல்லவில்லை. ஏனென்றால் வேதம் துக்கம்தான், வேதனை தான். ஒரு மனிதன் பிள்ளைகள் குண்டுகளை வீசி கட்டடங்கள் இடிந்து அவர்கள் மேல் விழுந்து கைகள் ஒடியும் போது, கால்கள் ஒடியும் போது, மறிக்கும் போது நாம் சந்தோஷப்படுவதற்கு நான் சொல்லவில்லை. ஆனால் காப்பாற்ற தேவனை அல்லாமல் வேற ஒருவராலும் முடியாது. ஆண்டவர் தானே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். யுத்தங்கள் கடைசி நாட்களில் வரும், ராஜ்யங்களுக்கு விரோதமாக எழும்பும் என்று கர்த்தர் தானே சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கத்தானே வந்தார். சமாதானத்தை இவர்கள் தேடவில்லை, இவர்கள் யுத்தத்தை தான் தேடுகிறார்கள். இவர்கள் ஆயுதங்களை எடுத்து யுத்தம் பண்ணி தங்களை தாங்களே கொண்டு தீர்க்கிறார்கள். தாங்கள் கட்டின பட்டணங்களை தாங்களே அழிக்கிறார்கள். கோடிக்கணக்கான படங்களை அவர்களே அழிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. நான் சொல்றது உங்களுக்கு விளக்கம் நினைக்கிறேன். பாக்கியவான்கள் அல்ல. ஆனால் ஒரு குடிக்க கஞ்சி இல்லாமல் இருந்தாலும் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இருப்பாயா, ஆனால் நீதான் பாக்கியவான், நீதான் மேன்மையானவர், நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீதான் கர்த்தருடைய பிள்ளை. நீ அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறார், நீ அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கிறார், உன்னை அவருடைய உள்ள கையில வரைந்திருக்கிறார். உனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு சுதந்திரம் உண்டு, உனக்கு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு மகிமை உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, உனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, உனக்கு ஒரு அழியாத வீடு உண்டு. அல்லேலூயா. அழியாத ஒரு தேசத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வேதத்தில் வாசித்து பாருங்கள். யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியிலே வந்தபோது ஆண்டவர் ஜனங்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அந்த வாசஸ்தலங்களிலே ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு, வாசிக வாசிக, நான் ஆயத்தம் பண்ணின பின்பு, பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். மறுபடியும் நான் வருவேன், மறுபடி வந்து நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். என்னிடத்தில் நீங்கள் இருக்கும்படி, நான் ஆயத்தப்படின இடத்தில் நீங்கள் இருக்கும்படி, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு இடத்துல இருக்கும்படி, அழியாத ஒரு இடம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அழியாத இடம், தங்க தெருக்களால் இருக்கிற இடம், அநேக மகிமை நிறைந்த இடம், தேவ மகிமை நிறைந்த இடம், சாவு இல்லாத இடம், பட்டினி இல்லாத இடம், வியாதி இல்லாத இடம், அழுகை இல்லாத இடம், கண்ணீர் இல்லை. ஹல்லேலூயா. கடன் இல்லை அங்க. இங்கதான் கடன் பிரச்சனை. எனக்கு கூட கடன் உண்டு, ஊழியக்காரன் கடன் வாங்கக்கூடாது. ஆனா நான் என்னதோ எனக்கு மாசம் 40,000 ரூபாய் நான் கட்டிட்டு இருக்கிறேன். நீங்க நினைப்பீங்க கடற்கார ஊழியக்காரன் அப்படி, நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஆமா, எனக்கு என்னதோ ஒரு சில வருடங்களாக நான் கடனுக்குள்ளதான் இருக்கிறேன். அப்போ நான் தசமபாகம் கொடுக்க மாட்டியா நீங்க கேட்பீங்க. தசமபாகத்தெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன். பின்ன ஏன் உனக்கு கடன் அப்படின்னா, எனக்கு நான் யார்கிட்டையும் போய், எனக்கு நிறைய தேவைகள் உண்டு. ஊழியங்கள் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். எந்த ஊழியத்திலையும் போய் எனக்கு உதவி, வெளிநாடுகளுக்கு போனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேன். ஹெல்ப் பண்ணுனா ஒருவேளை கொடுப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் என்ன நினைப்பாங்க. அப்போ இதனால பல வருஷங்கள், கர்த்தருடைய 28 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறேன். பிள்ளைகளையும் ஆண்டவருக்காக தான், ஊழியத்துக்கு தான் அப்போ ஊழியத்துக்கு தான், உலக படிப்புகளுக்கு நான் விடுறதில்லை, விரும்புறதும் இல்லை. இப்படி இருக்கிற போது சில நெருக்கங்களை சாத்தான் கொண்டு வருவான். ஆண்டவரும் சில காரியங்களை அனுமதிக்கிறார். எப்படி அனுமதிக்கிறாருன்னா, நான் என்ன செய்வேன்னா, இந்த பேங்க்ல இருந்து லோன் இருக்கு அப்படின்னு கூப்பிடுவான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பேங்க்ல இருந்து லோனே இல்லைன்னு சொல்லுவாங்க, கிடைக்கிறேன்னு. ஆனால் எனக்கு பேங்க் கரெக்டாக லோன் கொடுத்துரும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தப்பாக எடுக்காதுங்க, கவனிங்க. திடீர்னு பார்த்தா 3 லட்ச ரூபா லோன் இருக்குன்னு கேட்பான். இப்படி ஃபோன் எடுத்துட்டு அப்படி உள்ளே போயிட்டு இப்படி இப்படி தட்டினா அக்கௌண்ட்டில் 5 நிமிஷத்தில் ஏறிடும் டாப் அப். சிலர் சொல்லுவாங்க எனக்கு லோனே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்னென்னா, நான் இந்த காரெல்லாம் லோடு போட்டு வாங்கும்போது கரெக்டாக கட்டிடுவேன். ஏசப்பா கிருபையில் எப்படியும் கரெக்டாக கட்டிடுவேன். ஒரு டியூ கூட பெண்டிங் வைக்க. உடனே என்ன செய்யறான், அவன் அடிஷனலாக 5 லட்சம் இருக்குது, இப்போ வந்து 8 லட்ச ரூபா இருக்குது, வேணுமான்னு கேட்டான். வேண்டான்னுட்டு என் மனைவி சொன்னான். என் சின்ன பையன் வருவான் பற்றியில், அங்கே அவனுக்கு காய்ச்சல் அதான் வரல. அப்போ அவன் சொல்லுவான், இனி லோன் வாங்கக்கூடாது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனி நம்ம லோனே இப்போ இருக்கிற கடனை அடைக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை அடைக்காட்டாலும் ஏசப்பா வந்தால் நான் பெயர்வே நம்பிக்கை இருக்குது. ஏன் தெரியுமா? அது இந்த காரை வச்சு தான், காரை பேஸ் பண்ணி தான் அந்த லோன் தந்துருக்கிறான். அது கார் இங்கே தான் இருக்கும். அவன் என்ன செய்வான், காரை கொண்டு போயிடுவான். நான் என்ன கொண்டு போக முடியாது, நான் பறந்து போயிருவே நம்பிக்கை இருக்குது. ஒரு அழியில சொல்லுங்க. அவன் காரை பேஸ் பண்ணி தான் அந்த லோன் வாங்கியிருக்கு. அதனால வாங்குங்கன்னு உங்களை சொல்லலை. காரை சொத்தை பேஸ் பண்ணி நம்ம லோன் வாங்கியிருந்தா அந்த சொத்தை அவன் எடுத்துடுவான். நம்ம போயிட்டாலும் உங்கள் பேரில் வாங்கினாதான் கவனம். பர்சனல் லோன் வாங்கினா ரொம்ப பயப்படணும். ஏன்னா நீங்கள் தான் கொடுத்து ஆகணும். உங்களுக்கு சொல்கிறது விளங்க இல்லையா? இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற நியமங்கள். அப்போது சில நேரங்கள் அப்படி நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் தீமைக்காக செலவு பண்ணக்கல்ல, எல்லாம் ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஊழியங்கள் காரியங்கள். இப்போ நான் அங்கேருந்துக்கு வரணும், இந்த காரில் நான் எப்படி வருவேன்? கஷ்டம் தானே. இப்படி ஏதாவது காரியம், ஒரு பைபிள் காலேஜ் வந்து நடத்துகிறோம், அம்மாவுக்கு தெரியும். என்னம்மா அங்கே பாருங்க ஒரு இடம் வாங்கணும்னு ஆண்டவர் என்னை நடத்தினார். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு இடத்தையும் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படி இந்த ஊழிய காரியங்களுக்காக பிரயாசப்படி யாரையும் சார்ந்து இருக்காம கர்த்தரை சார்ந்திருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அப்போ சில நேரங்கள் ஆண்டவரே இப்படியெல்லாம் உனக்கு கிடைக்கல, நீ பாட்டு கெட்டுட்டு ஆண்டவரே என்கிட்ட நடத்துறாருன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு சிலர் சொல்லுவாங்க தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அந்த இடம் இருக்குன்னா அவன் இடத்த எடுத்துகிட்டு போயிடுவான். எனக்கு என்ன இல்லை, நம்ம போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகிறோம். என் உள்ளத்தில் அப்படி ஒரு ஞான உதயம். என்ன ஞான உதயம்னா, சிலர் சொல்கிறாங்க கடனே வாங்கக்கூடாது. எனக்கு என்ன ஞான உதயம் கிடைச்சிருக்கு தெரியுமா? நீ லேண்ட் இருக்கு,
அந்த லேண்டை வச்சு நீ லோன் வாங்கினா, இல்லை காரை வச்சு லோன் வாங்கினா, காருக்கு தான் கிடக்கும், லேண்டு இங்கே தான் கிடக்கும். அவன் அதை எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு போகும்போது நம்ம ஃப்ரீயாக போயிடுவோம், நமக்கு கவலை கிடையாது. உங்களுக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன், விளங்குதில்ல? அதனால நீங்கள் போய் லோன் வச்சு கடன் வாங்க நினைக்காதுங்க. கர்த்தர் உங்க தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அங்க கடன் இல்லை, எங்க? அதுதான் சொல்ல வந்தேன். அந்த ராஜ்யத்தில் கடன் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. இங்கே சில நேரங்களில் எல்லா நெருக்கங்கள் பல காரியங்கள் இருக்கும். பைபிள் காலேஜுக்கெல்லாம் 8000 புக்கு வச்சுருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க லைப்ரரிக்குள்ள. அதெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஜபத்தில் தான் வாங்குறது, ஆண்டவரை சார்ந்து தான் வாங்குறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போது ஊழியம்னா சின்ன விஷயமா? இப்போ இந்த அம்மா ஊழியம் செய்கிறாங்க, சின்ன விஷயமா இது? அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. இந்த கிராமத்தில் இப்படி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் எதுக்கு தந்திருக்காரு? விளாடுறதுக்கு தந்திருக்காரு. இந்த ஜனங்கள் எல்லாம் ஆத்துமாக ரட்சிக்கப்படணும். நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அப்படிதானே? இன்னும் ஒரு கூட்டம் அறியாமல் நடக்கிறாங்க. இப்போ ஏசப்பா இப்போ வர போகிறாங்க, வந்தா நம்ம எல்லாம் போயிடுவோம். எல்லாரும் போயிடுவீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் போயிடுவீங்களான்னா யோசனையாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பாருங்க, போன பிற்பாடு தேடுவாங்க, அம்மாவை காணோம், அம்மாவை காணோம், அம்மாவை காணோம். எங்கே வருவாங்க? அம்மா அங்கே இருக்காங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அம்மா நாங்கள் சர்ச்சுக்கு வரோம். சர்ச்சுக்கு அதுக்கப்புறம் நீ வர வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுநாதர் வந்துட்டு போன பிற்பாடு நீ சர்ச்சுக்கு வராண்டா. ஆமாம், நீ அதுக்கப்புறம் சர்ச்சு கிடையாது, அதுக்கப்புறம் கிருபை கிடையாது, அதுக்கப்புறம் கிருபையின் காலம் கிடையாது. கிருபையின் காலம் இயேசு முதல்ல வந்தார்ல, வந்ததுலேருந்து இனி என்னைக்கு வரப்போறாரோ அன்னையோட கிருபையின் காலம் முடிஞ்சு. கிருபையின் வாசல் அடைபடும் முன் அதுல நீ வா. அதான் திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நோருங்குண்ட மானதாய் முன் செல்வோர் யார்? காலத்தை ஆதாயம் செய்திடுவீர். என்னப்பா காலங்கள் கொடிதான் வரப்போகுது சொல்லுங்க. கொடிய காலம் சொல்லுங்க. எல்லாம் வாயத்திலிருந்து காலத்தை ஆதாயம் பண்ணுங்க. ஆமென். அதனால உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லணும்? இயேசு வரப்போகிறார், நீ பாக்கியவானா மாறணும்னா ஆலயத்துக்கு வா, தேவனை தேடு, அல்ல உலகத்தை வெறு. ஆமென். நான் உண்மையா உள்ளத்துல ஆழத்துல சொல்லுவேன், தேவ சமூகத்துல இந்த உலகத்தை நேசிக்க கர்த்தர் எனக்கு இடம் கொடுக்கல. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், கடன் வாங்கி கடன் அது ஒரு சூழ்நிலை. அது நான் உங்களுக்கு பின்னாடி தனியா வாங்க நான் சொல்லித்தரேன். ஆண்டு எனக்கு என்ன உணர்த்தினார்னா, இதெல்லாம் நீ செய்யும் போது உன்னை நான் உருவாக்குறேன், ஒரு பெரிய காரியத்தை செய்ய உருவாக்குறேன். அப்போ இதெல்லாம் நீ எப்படி ஒரு மாசம் 40,000 ஒரு ஆள் கட்ட முடியுமாமா? ஒரு ஊழியம் செய்யறவன் முடியுமா? அப்போ இதெல்லாம் நான் உனக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய ஞானத்தை தாரேன். நீ இதை மேனேஜ் பண்ணும்போது பல காரியத்தை உன் கையில் பொறுப்பை தருவேன். அப்போ அதெல்லாம் நீ ஈஸியாக செஞ்சிருவேன். நான் எனக்கு இன்னும் ஆண்டு கற்று என்னுடைய தனிப்பட்ட வருமானத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? கணக்கு காட்டுறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், கணக்கு காட்டு. என்னுடைய பைபிள் காலேஜ் ட்ரஸ்ட்டுக்கு நான் கணக்கு காட்டுறேன். அதனால சரியா அதெல்லாம் வைக்கிறனால எனக்கு ஒரு தேவனே என்கிட்ட பேசியிருக்கிறார், இதெல்லாம் செய். அதை செய்யறதுனால எனக்கு ஒரு தைரியம் உண்டு, யாரும் அதில் கொஸ்டின் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் காட்டும்போது பார்த்தா தெரியும், இவனுக்கு இவ்வளோ கடன் இருக்கு. அந்த கணக்கில் தெரியும் எவ்வளோ இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு, இவன் எப்படி இதெல்லாம் செய்கிறான். இவன் ஊழியத்தில் உள்ள பணத்தை எடுத்து என்ன செய்யலை? சாப்பிடல. இவன் ஊழியத்தில் உள்ள பணத்தை எடுத்து விளையாடல. இவன் ஊழியத்தில் உள்ள பணத்தை காணிக்க பணத்தை எடுத்து கார் வாங்கல, சொத்து வாங்கலன்னு ஜனங்களுக்கு தெரியும். நான் சொல்றது விளங்குது இல்லாமா? அதுக்காக தான் ஆண்டவர் என்னை இப்படி பழக்கிறார். நான் ரொம்ப பயப்படுவேன். ஊழியத்தில் உள்ள பணத்தை எடுத்து சொந்தமா செலவழிக்க கர்த்தர் என்னை விடவே மாட்டார். ஆமென். அது ஆண்டவருக்காக. ஒரு அழில சொல்லுங்களேன். ஆனா ஊழியக்காரன் அதுல தான் சாப்பிடணும்னு பைபிள் இருக்கு, அதுல தான் சாப்பிடணும். கர்த்தர் எனக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா நீ ஊழியத்துக்காக செலவு பண்ணு, நான் உன்னை நடத்துவேன். அதனால ஊழியங்களே இல்லாட்டாலும் கர்த்தர் அற்புதமா நடத்துகிறார். இதெல்லாம் அடைச்சி நடத்துறாருன்னா எப்படின்னு யோசித்து பாருங்க. இந்த கிராமத்துல தான் நான் இருக்கிறேன், பக்கத்துல தான் இருக்கிறேன். அதிசயமாய் யோசித்து பார்ப்பேன். வண்டியில் வரும்போது ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், அதிசயமாய் நடத்துறீங்க, எவ்வளவு அற்புதமா. அன்னைக்கு வேலை செய்யறவனுக்கு கூட கடனை அடைக்க முடியல, சம்பளம் நிறைய வாங்கினாலும் ஆசீர்வாதம் இல்லை, உண்மை இல்லை அவன்கிட்ட. ஏன்னா கர்த்தருக்கு 1 லட்சம் ரூபா வாங்கினாலும் 10,000 ரூபா கர்த்தருக்கு கொடுக்க மனசு வராது. எனக்கு 10 ரூபா ஆண்டவர் தந்தா 1 ரூபாய் கர்த்தருக்கு கொடுத்துருவேன். ஆமென் சொல்லுங்களேன். அதனால கடன் எல்லாம் எனக்கு பிரச்சனை, கடன் இல்லாது, அது எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குது.
ராமன் சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரரை போய் சார்ந்து ஐயா எங்களுக்கு கொடுங்கன்னு சர்ச்சில் இருந்து எடுக்காம இன்னொருத்தர் போய் தாங்கன்னு கேட்காம ஆண்டவரே பார்த்து போறேன். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து வேணுமா 5 லட்சம் வேணுமா போன் வரும் திடீர்னு 10 லட்சம் இருக்கு வேணுமா வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ விளங்குதா உங்களுக்கு? வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் வச்சுட்டாருன்னா அதுக்கு அர்த்தம் என்னது இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். ஆமேன். அதனால கர்த்தர் வரப்போறார். அது என்ன வேணும் உங்களுக்கு? இந்த உலகம் வேணுமா? உலகத்தினுடைய ஆசீர்வாதம் வேணுமா? இல்ல பரலோகம் வேணுமா? கைத்துக்கிற ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ பைபிள் சொல்லுது யோவான்ல, நான் போய் உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களையும் என் கூட சேர்த்து கொள்ளுவேன். அப்பா இயேசு வந்து நம்மளை அவர் கூட கொண்டு போறாராம். ஒரு அல்லையில சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல உள்ளவங்கிட்ட சொல்லுங்க, நம்ம அப்பா இயேசு அப்பா வந்து உங்களையும் என்னையும் கூட்டிட்டு போறாங்களா? அல்லேலூயா. நீங்க அப்ப ஆயத்தப்படணும்ல. என்ன ஆயத்தம்? மனம் திரும்பு. அப்போஸ்தலர் 2:37 படிச்சீங்கன்னா மனம் திரும்பு. அல்லேலூயா. ஞானஸ்தானத்தை எடு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், வேறுபட்டு ஜீவிக்கணும். ஒன்னுக்கும் மற்றவர்களுக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாது. அந்நிய நுகத்துல நீ பிணைக்கப்படக்கூடாது. விசுவாசம் நல்ல ஞானத்தோடு வாழணும். வசனங்கள் எல்லாம் நீங்க படித்தா தெரியும். நேரம் இல்லை, நீங்க கவனித்து பாருங்க, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால தண்ணீருக்குள்ள மூழ்கி நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுங்கா தேவ சமூகத்துக்கு ஆராதிக்க வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு வேற எங்கேயும் போக கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை விட வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆராதனைக்கு தான் முக்கியத்துவம். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒரு காரியம் கற்று தந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நான் டிராவலே பண்ண மாட்டேன். நீங்க நினைப்பீங்க அப்ப எப்படி இங்க வருவேன் அப்படின்னு. சர்ச்சு ஊழியம் மட்டும்தான். இப்போ எங்க சர்ச்சு 9:30 ஆரம்பிக்கும். அதுக்கு முன்ன ஒரு டீ வாங்கணும்னா கூட போக மாட்டேன், ஒரு வடை வாங்கணும்னு போக மாட்டேன், ஒரு எவ்வளவு பெரிய கெஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கு ஏதோ வாங்கணும்னு போக மாட்டேன், கடைக்கு போக மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் பேசுறாரு. முன்னாடி நான் என்ன செய்வேன் அப்படின்னா, முன்னாடி ரொம்ப வைராக்கியமா இருப்பேன். 9:30 வரைக்கும் யார்கிட்டையும் பேச மாட்டேன், மனைவியா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் வீட்டில் யார்கிட்டையும் பேச மாட்டேன். நேர தேவ சமூகத்துக்கு போயிடுவேன். அங்க போய் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அங்க ஆவியானவரோடு தான் பேசிட்டு அப்படி செய்தி கொடுப்பேன். உங்களுக்கு விளங்குதா? அதெல்லாம் எனக்கு இப்போ போயிட்டு. ஆனா இது போகல. எது போகல? ஒரு நாள் பைக் எடுத்துட்டு ஏதோ ஒன்று பேங்குக்கு போனேன், போகக்கூடாது, போயிட்டேன். அந்த டேனிங் இருக்கு பாருங்க, எங்க சர்ச்சு டேனிங், சர்ச்சு தாண்டி எங்க டேனிங் இருக்குல்ல, மூலக்கரை எப்படி டேனிங் கிட்ட போனாலும் ஒரு ஆட்டோக்காரன் டோரை திறக்கான். அந்த டோர் என் பைக்கில் இடிக்குது. நான் விழ போனேன், கத்தரை காப்பாத்துறேன், திரும்பி வந்துட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எச்சரிப்பு கத்தரை எப்படி நடத்தினார் பத்தியில? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு அது விளங்காது, எனக்கு நல்லா விளங்கும். எனக்கு ஆண்டவர் சொல்றது நீ இப்படிதான் இருக்கணும். அடுத்தது ஆண்டவர் என்ன ஒரு நாள் பேசுனா, நீ புதன்கிழமை என் சமூகத்தில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். பேசினாரு. நான் என்ன செஞ்சேன், ராமேஸ்வரத்தில் பைபிள் காலேஜில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு கல்யாணம், ராமநாடு. அப்போ நாங்கள் காரில் போயிட்டு இருக்கோம், தூத்துக்குடி போயாச்சு. அப்போ காலையில் சாப்பாடு சாப்பிடணும். காய்ச்சல், பயங்கர காய்ச்சல்லாம் அப்படி பொறி, அது எப்படி சொல்லுவாங்க, பயங்கரமாக காய்ச்சல் தான் எப்படி சொல்லுவோம், தீயா பொரியுது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா நான் உன்கிட்ட சொன்னேன், நீ கேட்காம எங்கே போகிற? கல்யாண வீட்டுக்கு போகிறேன். உனக்கு கல்யாண வீடு முக்கியமா, என் சமூகம் முக்கியமா? உடனே நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா இன்னைக்கு ஒரு நாள் நான் போகிறேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணனா காய்ச்சல் பறந்துட்டு. உண்மையாக சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் இதுவரைக்கும் அப்படி உட்கார கத்தர் கொஞ்சம் கிருபை தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷன் பேசுறதுல என்ன கிடைக்கும்? தேவ சமூகத்தில் இருந்து பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க. இப்போ நான் ஓமன் போறேன், தூத்துக்குடியிலேருந்து ஒரு மீட்டிங். நான் போன மாதம் வரல. அப்போ தூத்துக்குடி மீட்டிங் முடிச்சுட்டு அப்படி வாரேன். ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு, நீ அந்த ஊழியத்தை கட் பண்ண. எந்த ஊழியத்தை? வெளிநாட்டுக்கு போற ஊழியத்தை
கட் பண்ணு போவாண்டாப்பா அப்படின்னு சொல்கிறார். நான் ஏங்கி அழுறேன், ஆண்டவரே என் நிலைமை உங்களுக்கு தெரியும், நீங்கள் போவாண்டான்னு சொல்கிறீங்க, என்ன நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு உங்களுக்கும் தெரியும். எல்லா ஊழியக்காரங்களுக்கு நடத்துகிற மாதிரி நீங்கள் என்ன நடத்தலை. எல்லாருக்கும் சபையை கொடுத்துருக்கீங்க, இல்லை என்ன நீங்கள் ஒரு சபையை கூட இன்னும் தொடங்க விடலை. நான் உங்களுக்கு பயந்துருக்கேன், பாம்பு போல் இருக்கேன், பெட்டி பாம்பு மாதிரி உள்ளே ஒழிச்சு இருக்கு. ஒவ்வொரு என்ன சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், இந்த வயசில் அவன் பறந்துட்டு இருக்கா, நீ இப்படி இருக்குது என்ன இப்படி தான்ப்பா ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆண்டவர் வச்சிருக்க மாதிரி தான் நம்ம இருக்கணும், அப்படி தானே? அப்போது என்னை மாதிரி யாரும் வெளிநாட்டுக்கு போகலை அவங்க எல்லாம், ஆனாலும் நான் அப்படி சொல்லுவேன், எல்லாம் இப்படி தான்ப்பா வச்சிருக்காரு, இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. ஒரு விதத்தில் ஆண்டவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு போனாலும் இங்கே வந்து என்ன இப்படி தானே வச்சிருக்காரு, பாம்போல தானே வச்சிருக்காரு. அப்போ ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லுவேன். இப்போது ஆண்டவரே நான் அப்படி போவானான்னு சொன்னோன்னே ரொம்ப கஷ்டமாக இட்டு அப்படி அந்த டேனிங்கில் வந்துட்டேன், ரிட்டையர்மெண்ட் டேனிங். அதுலேருந்தே ஆண்டவர் பேசினார், 8 அடி வரைக்கும் அப்படியே அழுதுகிட்டே வரேன். ஏங்க இடம் ஆண்டவர் சப்பா. அப்போ எனக்கு உள்ள ஆண்டவர் சொன்னார், போனால் காயம் ரத்தம் இதெல்லாம் காட்டுறாரு. வேண்டாப்பா நான் பாவம், நான் உங்கள் பிள்ளை, உங்களை நம்பியிருக்கேன். நான் ஏற்கனவே போன வருஷம் இந்த 2 டிக்கெட் 2 விசா கேன்சல் ஆகிட்டு, நான் போகலை, 2 இடத்துக்கு போகலை, 2 விசா 2 டிக்கெட் கேன்சல். நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்கிறனால தான் நான் போகாமல் இருந்தேன், இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டேன். நான் போய் இருந்தால் கூடிய ஆசீர்வாதமாக இருந்து நிறைய இடங்களில் கர்த்தருடைய வருகையை பற்றி தான் பேசினேன். எல்லோரும் அது ஆண்டு ஏவனாலும் எல்லாம் பேசினேன், எல்லாம் சந்தோஷம்தான். 28ஆம் தேதி நான் கிளம்புறேன். நான் கிளம்பி இங்கே வந்தால் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. பாருங்கள், பிப்ரவரி 1ஆம் தேதி, மார்ச் 1 தானே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, 28 வாரம், 27 நைட்டு கிளம்பிட்டேன், வெள்ளிக்கிழமை நைட்டு வரேன். 28ஆம் தேதி இவன் என்ன செஞ்சுட்டான், அங்கே கொண்டு போட்டான். அப்போ பாருங்க எவ்வளோ அற்புதம் பாருங்க. அப்போ நான் நினச்சேன், ஏசப்பா என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க, அப்போ அதுக்கு என்னன்னா பார்த்தா செய்தி பார்த்தா அவன் ஜனவரியிலேருந்தே அடிக்கணும்னு நினச்சிருக்கான், அடிக்கணும் பிளான் போட்டுட்டே வாரானா. ஆனால் அடித்தது எப்போ? அப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா, ஒரு பிள்ளை கர்த்தரோடு இருந்தால் அந்த மனுஷனுக்காக கர்த்தர் என்னெல்லாம் மாத்துறாரு பாருங்க. நமக்காக அதை நான் யோசித்தேன். நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க, அப்போ இங்கே இது நடக்குது. நாங்கள் வர விசுவாசிகள் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நான் பேப்பர்லாம் பார்க்கல, டிவி பார்க்கல. அப்போது அடிச்சுட்டான், அங்கே உள்ள ஈரானுடைய தலைவரை கொண்டுட்டான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தேவன் எவ்வளவு நல்லவர். உங்கள் மேலே என் மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இந்த நல்ல தெய்வம் வேணுமா? இல்லை ஒரு களபரிக்க போனேன், ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனேன், களபரிக்கு 200 ரூபா கிடைக்கும், அந்த 200 ரூபா உனக்கு வேணுமா? வேலைக்கு போனால் 500 ரூபா கிடைக்கும், அது வேணுமா? நீ தேவ சமூகத்துக்கு வந்து அந்த 200 ரூபா போனாலும் போட்டோம், ஒருவேளை நீ பட்டினியோடு இருந்தாலும் அந்த ராஜ்யத்துக்கு போயிடலாம். நான் சொல்றது விளங்குறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ராஜ்யத்துக்கு போயிடலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த ராஜ்யத்துக்கு போகணும். ஆண்டவரே அவர் சொல்றாரு, நான் போய் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு திரும்ப வந்து அந்த இடத்துல ஒன்னு சேர்த்து கொள்ளுவேன். ஏமா இந்த உலகத்துல எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இவங்க 2 பேரும் வெளிநாட்டு போயிட்டாங்களோ, இந்த சிஸ்டர் வெளிநாட்டு போயிட்டாங்களோ, பரவாயில்ல, சந்தோஷம், ஆசீர்வாதம். அங்கேயே இருக்கிற மாதிரியா வந்துடுவாங்க. பார்த்தீங்களா, ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஸ்தோத்திரம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் போகணும்னா ஆண்டவரோட ஸ்தோத்திரம் பண்ணு, கையை நல்லா தட்டுங்க. ஆமென். உங்களுக்கு போக ஆண்டவர் வைப்பாரு. சரி, இப்போ அது ஒரு பாக்கியம் தானே, ஒரு ஆசீர்வாதம் தானே. ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு அந்த இடத்தை ஆயத்தம் பண்ண பிற்பாடு நான் வந்து ஒன்னையும் அங்கே சேர்த்துக்கிடுவேன். கவனிங்க, ஒன்று நான் அங்கே சேர்த்துக்கிடுவேன், ஒன்று என் கூடயே உட்கார வைப்பேன். அப்படித்தானே சொல்றாரு. நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அங்க வந்து வியாதி கிடையாது, அங்க சாபம் கிடையாது, அங்க நீங்க களபரிக்க போகாண்டா, அங்க அலாண்டா, அங்க ஒரு பிரச்சனை கடன் கிடையாது, அங்க கடன்காரன் வருவான்னு பயப்படாண்டா. இன்னைக்கு நிறைய பேர் பேப்பர்ல பார்த்த நேரத்துக்கு கூட முன்னாடி கடன் தொல்லையினால குடும்பமா தற்கொலை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? சரி, கவனிங்க கொஞ்சம், தயவு செய்து கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்தாலே போதும். தேவ சமூகத்தில் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து வசனத்தை கவனிங்க. அல்லேலூயா. சரி, ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பு. அப்படி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமை, அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போவார். அந்த இடம் மகிமையா இருக்கும்.
அங்க நம்ம எவ்வளவு நாள் இருப்போம்? கோடி கோடி வருஷம். நித்திய நித்திய நித்தியமா, நிரந்தர நிரந்தர நிரந்தரமா. அல்லேலூயா. கொஞ்ச நாள் அல்ல இது, இங்க கொஞ்ச காலம் தான். இங்க எப்போ மரணம் வரணும்னு யாருக்குமே தெரியாது. அப்படிதானே? ஆமா. எல்லாம் நான் சொல்றது சரியா? நான் பொய்யாம சொல்றேன்? சொல்றாங்க. நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, இப்பதான் சாப்பிட்டுட்டு போனாரு, இப்பதான் பேசிட்டு இருந்தாரு, செத்து போயிட்டாரு. இப்பதான் அந்த அம்மா பேசிட்டு இருந்தாங்க, நான் இப்பதான் நான் பார்த்தேன் அப்படி சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? இப்பதான் பைக்ல போனா ஆக்சிடென்ட், இப்பதான் கார்ல போனா ஆக்சிடென்ட். கேள்விப்படலையா? பேப்பர்ல போடலையா? நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு செய்தி, இந்த தாங்குநேரி பக்கத்துல வந்துட்டாங்களாம், வேன்ல எங்கேயோ போனவங்க வந்துட்டாங்க, வீட்டுக்கு போன் பண்ணிருக்காங்க, நாங்க நாங்குநேரி பக்கத்துல வந்துட்டோம், நாங்குநேரி பக்கம் வந்துட்டோம், டோல்கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்குநேரியில் அந்த பெரிய ஆக்சிடென்ட். அது எத்தனை வருஷம்? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதை சொல்றாங்க, பேப்பர்ல போட்டிருக்கு. போன் பண்ணி, எங்கப்பா வந்துட்டு இருக்கீங்க? நாங்க நாங்குநேரி பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. சரி, நீ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும், சரி சீக்கிரம் வந்துருக்கம்மா அப்படின்னு சொல்லி போட வச்சிருக்காங்க. பார்த்தா வேன் அவ்வளோ பேரும், அதுல நிறைய பேர் மறிச்சாங்க. பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நாங்குநேரி பக்கத்தில் நடந்து. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யோசித்து பாருங்க. அப்படிலாம் நடக்கு. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் காக்கிறார். அந்த ராஜ்யத்துல இந்த மாதிரி விபத்து இல்ல, அந்த ராஜ்யத்துல போறவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு சொல்ற பயம் இல்ல. இங்க வெளியில போனவன் உள்ள வீட்டுக்கு வரானான்னு தெரியாது, நம்பிக்கை இல்ல. போனவங்க வருவாங்க, நம்பிக்கை இருக்கா? இல்ல இந்த உலகத்துல. ஆனா அந்த தேசத்துல சாவு பசி துக்கம் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு மகிமையான ஒரு இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அந்த ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போக இயேசுப்பா வர போறாங்களா? எப்படி வர போறாங்க? சீக்கிரம் வர போறாங்க. ஆனா சீக்கிரம் சீக்கிரம்னு சொன்னா 2000 வருஷம் ஆயிட்டு. அப்படிதானே? அதுதான் பிரச்சனையா நிறைய பேர் பாக்குறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஒருத்தர் பேசுறான் மைக்கில், வருவார்னு பொய் சொல்லிட்டு கிடக்காங்களாம். RSS காரன் கள்ள போயில அவன் சொல்றான் அப்படி, இயேசு வருவான், இயேசுவை பற்றி பேசுறான். படைச்சவரை எவ்வளவு அவதூறா பேசுறான், அறிவில்லாம, பயம் இல்லாம. அவனை கொண்டு ஆண்டவர் எங்க போடுவாரு? அக்னி கடல்ல தானே போடுவாரு. அப்ப அவனுக்கு பேச முடியுமான்னு கேட்க. இப்ப பேசலாம், இப்ப ஊழியக்காரங்களை அடிக்கலாம், கல்ல தூக்கி எறியலாம். ஏன்னா உனக்கு பலம் கூட இருக்கு. திமிர அடக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. எல்லாருடைய திமிரையும் அடக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கொழுப்பு அடக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. இங்க கொழுப்பு கூடிதான் அட்டாக்கு வருது, இங்க கொழுப்பு கூடிதான் உனக்கு சுகரு, பிரஷரு, மண்ணாங்கட்டி எல்லாம் வருது. அதுக்கு தானே இல்லாட்ட வராத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் படிச்சது அப்படிதான். உனக்கு இவ்வளவு வியாதியை தந்தவன் திமிரு அடங்கலடா, இன்னும் உனக்கு அடக்குவாரு. நரகத்துல போட்டு ஒண்ணு அடக்குவாரு. அங்க வந்து என்ன இருக்குமா? சர்ப்பங்கள் 150 அடி 200 அடி சர்ப்பம் ஒன்று சுத்தம். உன் காலில இருந்து சுத்தி உன் கண்ணை கொத்தும், வாய்க்குள்ளோடி போகும், வெளியில வரும். நீ வேதனைப்படுவ. அக்கினி கந்தகம் எரிகிற கடல்ல தான் புழுக்களே உன் போர்வைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க புழுவை கண்டு அடிச்சிருவ, பாம்பை கண்டு அடிச்சிருவ. இங்க மெத்த சுகமான வீடு, இங்க காரு, பங்களா, ஆடம்பரம், இங்க துணிகரம், இங்க கொழுப்பு எடுத்து நீ நடக்கிற, தெய்வ பயம் இல்லாம நடக்கிற. இங்க ஆண்டவரை குறித்து உனக்கு பயம் இல்ல, படைத்தவரை குறித்து உனக்கு பயம் இல்ல. உன்னை கண்டிக்கிற ஒரு இடம் இருக்கு. நரகத்துல போட்டுகிற அக்கினி சூளை இருக்கு, ஒரு இடம் இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, மனம் திரும்பு. உன்னை படைத்த தெய்வத்திற்கு திரும்பி வா. திமிருல பேசாத, கொழுப்புல பேசாத. கொழுப்ப தேவன் அடக்கிடுவாரு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பேச வைக்கிறார். நிறைய பேர் கேட்கிறவங்க மனம் திரும்பட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜனங்கள் மனம் திரும்பட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசு சீக்கிரம் வர போகிறார். வடிவால் வர மனம் திரும்பட்டும், வடிவால் வர ரட்சிக்கப்படட்டும். வடிவால் வரவே உனக்காக தான் இந்த சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ மனம் திரும்பு. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. உண்டாக்கினவர் சீக்கிரம் வர போகிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் சீக்கிரம் வருவார். அவர் எங்க போய் அப்படி சொல்றார். 2 பேதுரு 3:7 வாசிக்க, மீண்டும் 9 வாசிக்க. 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க. பேதுரு அப்போஸ்தலன் மூலமாய் கர்த்தர் அதுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். 2 பேதுரு 3:9 வாசிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போவது ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார். நீ நினைக்கிற வருவார் வருவார் போய் சொல்றாங்க, இல்ல நண்பனே, இல்ல சகோதரனே, சகோதரியே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ இயேசுவின் பிள்ளையாய் மாற வேண்டும், நீ அவர்தான் ரட்சகர் என்று அறிய வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். மனம் திரும்ப. இன்னைக்கு நீ அவரை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம். நாளை என்ன நடக்கும் உனக்கு தெரியாது. எத்தனை பேர் நாளைக்கு இருப்பாங்க தெரியாது. இந்த ரட்சணிய நாள், இந்த அனுகிரக காலம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக காலம். நீ உனக்காக வாழக்கூடிய காலம் அல்ல. அக்கினி கந்தகம் எரிகிற கடல் ஒன்று இருக்கிறது. ஐஸ்வர்யவானாகி மனுஷன் வாழ்ந்தான், சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். லூக்கா 16 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ரொம்ப ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தான், பெரிய கோடீஸ்வரன் தான். ஆனால் அங்கே ஒரு ஏழை தரித்திரன் இருந்தான், லாசர் என்று சொல்லுகிற மனிதன். அவனுக்கு ஆகாரம் இல்லை, சாப்பிட அவனுக்கு போட வஸ்திரம் இல்லை, ஏழை மனிதனாக இருந்தார். ஆனால் இயேசு அவனுக்குள் இருந்தார். இயேசு அவனுக்குள் இருந்தார். எனக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, வீடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, வசதி இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசு போதுமே போதுமே என்று சொல்லி அவன் வாழ்ந்தார். 2 பேரும் மரித்தார்கள். ஐஸ்வர்யவான் ஒரு நாள் மரித்தார், அவரை பயங்கரமாய் அடக்கம் பண்ணினார்கள். ஒரு நாள் லாசர் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணுவதற்கு கூட யாரும் இல்லை. ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான் நேரே பாதாளத்துக்கு அவருடைய ஆத்மா போகிறது. ஆனால் தரித்திரனாய் வாழ்ந்த லாசருடைய ஆத்மா தூதர்கள் ஆபிரகாமுடைய மடியிலே பரதேசிலே கொண்டு விடுகிறார்கள். அங்கே மகிமையான ஒரு இடத்திலே அவன் இருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் கண்களை ஏறெடுத்து அவன் பார்த்தபோது ஐஸ்வர்யவான் பார்க்கிறான், என் வீட்டு எச்சிச்சோறு சாப்பிட்டது, இன்னைக்கு எவ்வளவு பெரிய மகிமையான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், நான் இங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுத்து அவரை லாசருவை அனுப்புகளே, எனக்கு தாகமா இருக்கிறது என்று ஏங்குகிறான். ஆனா அங்கு பதில் சொல்லப்படுகிறது, அங்கிருந்து ஒருவன் வர முடியாது, பெரிய ஒரு பிளவு வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கிருந்து யாரும் வர முடியாது. இல்லையா? அப்ப சரி, தண்ணி தராட்டா பரவாயில்ல, எனக்கு 4-5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஊர்ல இருக்கிறாங்க, அவர்களாவது இந்த பேதனை நிறைந்த இடத்துக்கு வராமல் லாசர் இருக்கிற இடத்துக்கு வருவதற்கு அவனை அனுப்புகளே, அவன் போய் சுவிசேஷம் சொல்லட்டுமே. இல்ல இல்ல, அங்கே மோசே உண்டு, அங்கே ஆபிரகாம் உண்டு, அங்கே தீர்க்கதரிசிகள் உண்டு, அங்கே ஊழியக்காரர்கள் உண்டு, அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, எப்சிபான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க சொல்லி நீ கேட்காட்டா. லாசர் போய் சொன்னாலும் கேட்க மாட்டேன். லாசர் சொன்னா கேட்பானா? லாசர் வந்துட்டான், வந்தா என்ன சொல்லுவாங்க இவங்க, ஏய் நேத்து செத்து போன அன்னைக்கு பேயா வந்திருக்கான்னு சொல்லி ஓடிடுவான். ஒருத்தரும் கேட்க மாட்டான். அல்லேலூயா, நான் சொல்றது கூட விலகும். ஆமென். அதனால இங்க இருக்கிற ஊழியக்காரங்க சொல்ல நீ கேளு, கேட்டவனுக்கு ஆசீர்வாதம். சுவிசேஷத்தை சொல்லும் போது கேளு, ரட்சிப்பின் செய்தியை சொல்லும் போது கேளு. இந்த உலக மாய, உலக மாய, உலக மாய, இந்த மாய உலகம் பாருங்க, அணுகுண்ட போட்டு குண்டை போட்டு குண்டை போட்டு ஏவுகணையை போட்டு போட்டு அழிந்துட்டு இருக்கிற கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிறவங்க பயந்து பயந்து தான் வாழ்றாங்க. அப்படிதானே? குண்டு எப்படா விழும்? கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பான். ஜெபம் பண்ண சொல்லுங்க, பைபிள் படிக்க சொல்லுங்க. உங்க சபையில் உள்ளவங்களும் இருக்காங்கல்ல, அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைகள் அங்க இருக்காங்க, கர்த்தர் அவளை பாதுகாப்பார். நம்ம அவளுக்காக ஜெபிக்கிறோம், நமக்காக தேவன் அவளை பாதுகாப்பார். ஆமென். எந்த தீங்கானகாமல் நடத்துவார். அப்படி தேவை, அந்த ராஜ்யத்துக்கு ஒரு கூட்டம் போடும். அதனால அங்க ஏசப்பா பேதுரு மூலமா சொல்றாங்க, ஏன் அவர் தாமதிக்கிறார்னா, எல்லாரும் மனம் திரும்பட்டும், உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் மனம் திரும்பட்டும், உன் நண்பர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும், உன் பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பட்டும், உன் ஊர்ல உள்ளவங்க, உன் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க மனம் திரும்பட்டும். ஆமென். உன் பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க மனம் திரும்பட்டும். நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நீடிய பொறுமை, கையை தூக்கி சொல்ல. ஆமென். நீடிய பொறுமை உள்ள தேவன், பொறுமையாக இருக்கு. அதனாலதான் அவர் வரல இன்னும். ஆனா அவர் குறித்து இத்தனை வருஷம் கொடுத்திருக்கிறார். எப்படியா மறந்துருப்ப மாட்டானா? எப்படியாவது சுவிசேஷத்தை கேட்டு மறந்துருப்ப மாட்டானா? எப்படியாவது சுவிசேஷம் அவனுக்கு போவாதான்னு ஆண்டவர் பார்த்து 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 பொறுமையா இருக்கிறார். ரொம்ப நாள் பொறுமையா இருக்க முடியாது. காலம் கடந்துட்டு நேரம் எல்லாம் யுத்தங்கள் வந்தாச்சு, கொள்ளை நோய்கள் வந்தாச்சு, கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் உலகம் முழுவதையும் பூட்டி போட்டது, வெளியில போக முடியாது. அப்படிதானே? லாக்டவுன் லாக்டவுன் எல்லாம் வீடை பூட்டிட்டு உள்ள உட்கார வச்சார் ஆண்டவர். இன்னும் மனம் திரும்பலனா என்ன செய்வது? என்ன செய்வது? மனம் திரும்பினா அந்த ராஜ்யம் உனக்கு சமீபம்.
இயேசு வரப்போகிறார். உன்னை கூட்டிட்டு அங்க கொண்டு போறாரு, உன்னை சுமந்து கொண்டு போறாரு. நீ பறந்து போகிற. ஆமென். சரி, நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, எங்க வருவார் இயேசு? சொல்லுங்க, எங்க வருவார்? ஆமென். இயேசு எங்க வருவார்? 2 சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சகரியா 14:4. சகரியா 14:4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எங்க வருவாங்க ஏசப்பா? ஒலிவ மலையில வருவாங்க. நம்புறீங்களா நீங்க? இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைன்னு சொல்றது இதுதான். பகிரங்கமா எல்லாரும் பார்க்க இயேசுநாதர் அப்படியே வருவார். எங்க வருவார்? சகரியா 14:4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையிலே வந்து நிற்கும். அவர் வருவார், அவர் வருவார். தாமதம் பண்ணார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். எபிரேயர் 10:35 நினைக்கிறேன். இருக்கட்டும், 30, 35, 38 எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். இருக்கட்டும், நீங்க எங்க பாருங்க. அடுத்தது இந்த எங்க வருவார் சொல்லுங்க? ஒலிவ மலையில வருவார். இப்போ 2வது யாரோடு கூட வருவார்? அவர் மட்டும்தான் வருவாரா? இல்ல, சேர்ந்து வருவார். யாரோடு சேர்ந்து வருவார்? சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய 2வது பகுதியை வாசிங்க. 2வது பகுதி 14:5. 5ல 2வது பகுதி. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய 2வது பகுதி. அதுக்கு கீழே கர்த்தர் வருவார், தேவர் வருவார், என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். பாருங்க, தேவர் மட்டும் வர மாட்டாரு, தேவரோடு எல்லா பரிசுத்தவான்கள் வருவார்கள். எப்படி இந்த பரிசுத்தவான்கள் தேவரோடு வருவாங்க? அப்ப இயேசு வரும்போது இயேசுவோடு கூட பரிசுத்தவான்கள் வரணும்னா இந்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். இல்லைன்னா மரித்தவங்க உயிரோடு எழுமணுமே. அப்ப எப்போ? 2 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 4:16. அதை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிங்க. ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து, இது என்ன சொல்லப்படும்? வானத்திலிருந்து இறங்கி வருவார். சகரியாவில் வருவார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, ஒலிவ மலையில வருவார். அதுக்கு முன்னாடி கவனிங்க, அதுக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி, எதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி? இந்த சகரியாவில் ஒலிவ மலையில வந்து இறங்குவார். பரிசுத்தவான்களோடு கூட வந்து இறங்குவார். அது வந்து இறங்குறதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இந்த சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறும். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. இது முக்கியம். நான் நீ எவ்வளவு பேச நான் முடிக்க வேண்டிய நேரம் ஆயிட்டு. சரி, கொஞ்சம் கவனிங்க. முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். கண்ணை மூடி முழிக்க முன்ன கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க, இது இந்த ஊர்ல கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தராவது மரித்திருக்க மாட்டாங்களாமா? ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறேன்னா ரட்சிக்கப்பட்டு, கிறிஸ்தவன் மரிக்கிறது இல்ல. கிறிஸ்தவன் ஆபிரகாம் மரித்தார், சாலோமன் மரித்தார், வேற குளோரி, கனகம், ஞானம், இதெல்லாம் கிறிஸ்துவ பேர் தானே. இந்து பேர்னா சுப்பிரமணிய சுடலை, அப்படிதானே, மணிகண்டன், இப்படி அப்படி இப்படி. முஸ்லீம் பேர்னா முகமது, இப்படி அசாருதீன், அசார், இதெல்லாம் இப்படி முஸ்லீம் பேர். நம்ம இதை பேரை வச்சு மனுஷனை கண்டுபிடிக்க கூடாது. அவன் மனம் திரும்பி இருக்கிறானா, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, இயேசுவின் பிள்ளையா மாறி இருக்கிறானா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒழுங்கு ஆராதனைக்கு வாரானா, இல்ல
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு டிமிக்கி வேலைக்கு போறானா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு டிமிக்கி போட்டுட்டு வேலைக்கு போறானா? கவனமா. அப்பனா இது இந்த கேஸ் அங்க செல்லாது. சொல்றவங்களுக்கு விளங்குதா? இந்த கேஸ் செல்லாது. ஆண்டு போடுற ஓஹோ, நீ ஞாயிற்றுக்கிழமையே கட்டடிச்சுட்டு வேலைக்கு போற ஆள் அவ்வளவு பெரிய ஆளா? உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை தந்தா அந்த வேலை வேண்டான்னு சொல்லு. ராமேஸ்வரம் நான் சொல்றது விளங்குதா? எத்தனை பேர் இப்படி வாழ்வாங்க? இப்படி எல்லாம் பேசினா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆசீர்வதிக்கிறார் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வேலை தந்தா, வேலை இருக்கு, சம்பளம் 1.5 லட்சம் இல்ல 10 லட்சம், வேண்டாயா வேலை? ஞாயிற்றுக்கிழமை லீவு 5000 ரூபாய் சம்பளம் போதும்னு சொல்லு. போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உனக்கு ஆண்டவர் பார்ப்பாடி உண்மையா இருக்கிற கத்தர், உண்மையா இருக்கிற எஸ்தரை கத்தர் உயர்த்தினார் பாருங்க. ராஜாத்தி 127 நாட்டுக்கு ராணி, தானியேலை உயர்த்தினார் பாருங்க 120 நாட்டுக்கு அதிபதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசேப்பை உயர்த்தினார் பாருங்க, பாரு முழு உலகத்துக்கும் அதிபதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. எகிப்துல முழுவதும் அதிபதி. அன்னைக்கு முழு உலகத்தை ஆண்டது எகிப்து. எகிப்து தான் முழு உலகத்துக்கும் அதிபதி. பவர் இல்ல. அன்னைக்கு யோசேப்புக்கு அந்த பவரை கத்தர் கொடுத்தார். அவன் உண்மையா இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. உண்மை உள்ளவன் பரிபூரண. பைபிள்ல ஒரு வார்த்தை கூட போய் கிடையாது. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தை கூட போய் கிடையாது. ஆமென். நம்ம தான் பொய், நம்ம தான் கள்ள, நம்ம தான் ஏமாத்துக்காரன், நம்ம தான் விளங்காதவங்க. எப்படியா நான் சொல்றது? ஆனா கர்த்தர் நம்மளை நல்லவங்களா மாற்றிட்டு இருக்கிறார். சொல்லுங்க ஒரு ஆமென். அப்படிதான் அம்மா 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 ஐயா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஐயா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிலாம் ஏமாத்துறோம். ஆனாலும் அவர் நம்ம மேல வைத்த கிருபை பெரியது. பரிசுத்தமா வாழ்ந்து உண்மையா வாழ்ந்து ஆலயத்தில் ரொம்ப கவனமா இருக்கும். விடாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லு, வாங்கம்மா சின்ன சர்ச்சுன்னு நினைக்காதுங்க. கொஞ்சம் கூட்டிட்டு, இது எவ்வளவு பெரிய சர்ச்சு, இதே மாதிரி சர்ச்சு கட்ட முடியுமா? இந்த பகுதிகளிலே இந்த அளவுக்கு சர்ச்சு இல்லையே. இந்த கிராமங்கள்ல எங்க இருக்கு? இவ்வளவு பெருசா ஆண்டவர் கட்டி பலன்னு போட்டு வச்சு ஒரு அம்மாவை ஆண்டவர் உங்களுக்கு வச்சு வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, வாங்கம்மா இங்க வாங்க, இங்க வாங்க. அல்லேலூயா. இங்க வாங்க. இந்த ஊர்ல உங்களுக்காக சபைக்கு இல்லைன்னா வாங்கம்மா. வேற சபைக்கு போனா போங்க, சபைக்கு போதவங்க இங்க வாங்கம்மா. கர்த்தர் உங்களுக்காக சபையை கூட்டிட்டு வாங்க. உனக்கு முத்து கிரீடத்துல முத்த கர்த்தர் கூட்டுவார். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஆமென். கிரீடத்துல முத்து கூடும். உனக்கு நல்ல கிரீடத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான், அவனை கனப்படுத்துவார் ஆண்டவர். இன்னைக்கு எஸ் வரப்போறார் சொல்லிட்டு சும்மா அப்படி கை தட்டிட்டு இருந்தா போதாது. ஊழியம் செய்யாம பரலோகம் போக முடியாதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. வெறும் கையனாய் பரலோகத்தில் அப்படிதான் பாட்டு இருக்கு. பாடங்க நேரமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் வெறுமையா போக கூடாதுப்பா. போன ஒருவேளை உள்ள கூட வாசல் திறக்காது. நான் நீ சுயமா வாழ்ந்துட்டு இருந்த, நீ சரி நீ லாக்கில்ல, நீங்க வராண்டாலும் கதவு பூட்டப்படலாம், தெரியாது. ஆமென். பைபிள்ல படிச்சுக்கிற அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால உண்மையா ஊழியம் செய்யுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு ஆத்துமா புதுசா வரணும், அதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஆத்துமா புதுசா வரணும். இது இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஜெபமா மாறணும். பக்கத்துல உள்ள கூட சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, எல்லாம் கையப்படி சொல்லுங்க. அடுத்த வாரம் ஒரு ஆத்துமா இங்க புதுசா வரணும், அதுக்கு அடுத்த வாரம் இங்க ஒரு ஆத்துமா புதுசா வரணும். இயேசு என்னைக்கு வர்றாரோ அது வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு ஆத்மா புதுசா வரணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஒவ்வொரு வாசத்துல நான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அல்லேலூயா. நம்புறவங்க கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்காக நீ உழைங்க. இந்த இடத்தை நிரப்ப முடியும். பரலோகத்தை நிரப்பது ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படணும். வீணா போகாது உங்க பிரயாசம், வீணா போகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரயாசத்துக்கு தக்க பலனை தருவார். மரித்த முதல்ல பரிசுத்தவான்களை முதல்ல எழுப்புவார். மரித்த பரிசுத்தவான் இதை நான் உங்களுக்கு சித்தமானா இந்த இடத்தை நான் இன்னொரு நாள் பேசுறேன். எந்த இடம்? இந்த இடம். எந்த இடம்? 1 தெசலோனிக்கேயர். இது வரைக்கும் நான் சொன்னது விளங்குச்சா? கேட்பேன், எதுல விட்டுருக்கேன் அப்படின்னு. எதுல விட்டுருக்கேன்னு நீங்க தான் சொல்லணும். எழுதி வச்சுக்கிடுங்க. 1 தெசலோனிக்கேயர் மரித்த பரிசுத்தவான்களை எழுப்புறது. அடுத்து கர்த்தர் சித்தமானா ஒரு நாள் இதுல இருந்து தொடர்ந்து பேசுவேன். மரித்தவங்களை எப்படி எழுப்புறார், அடுத்து உயிரோடு இருக்கிறவங்களை பறக்க வைக்கிறார், அது எப்படின்னு சொல்ல சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு சீக்கிரம் வர போகிறார். ஆமென். ஜீவ விருட்சத்துக்கு மேல அதிகாரம் உள்ளவளா மாறணும். வெளிப்படுத்து 22:14-15 பார்க்கும்போது ஜீவ விருட்சத்துக்கு அதிகாரம் உள்ளவனாய் மாறணும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை நேசித்து நடத்துவாராக. கர்த்தரை விட இந்த உலகத்தில் எதையும் முக்கியப்படுத்தாண்டா. நம்ம கஷ்டத்தோட ஒருவேளை கடனோடு கஷ்டத்தோடு வாழ்ந்தாலும் உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அந்த ராஜ்யத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஆண்டவரே நான் எப்படியாவது இந்த ராஜ்யத்துக்கு
ஆலயத்துக்கு வரணும் என்ன ஆயத்தப்படுத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு கிருபை உங்க மேல இறங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு போக ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் தருவார். அந்த ராஜ்யத்துக்கு போக ஒரு கிருபை கர்த்தர் தருவார். எல்லாம் கைதட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் கைதட்டி ஊடபானபா லபி கபாரபலபா தீரபாலபா சந்துரபலபி கபாரபலபா தூடபாலபா பலவீன ஆவிகளை வியாதி வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். அற்புதங்கள் எடுக்கட்டும். ஊழியத்தில் ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். ஜனங்கள் கடந்து வரட்டும். கர்த்தருடைய வல்லமை அனுபவிக்கட்டும். ஆசீர் வல்லமைகள் அழியட்டும். பொல்லாத ஆவியிலே வல்லமைகள் அழிந்து போகட்டும். அற்புதங்களை செய்கிற ஆவியானவர் இடத்துல மகிமைப்படுங்கப்பா. துடபா கபா ரிபா லகன் தரு துடபா லபௌடா ஹalleluya. எல்லாரும் 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 உற்சாகம். ஆமென் ஹalleluya. நன்றி 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 நன்றி. கிருபையுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும். திரளான ஜனங்கள் நாலா திசையிலிருந்து கடந்து வரட்டும். நீங்க ஆராதிக்க முடிய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க. நமக்கு நன்றி. உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பு. இந்த ஊழியத்தை ஆசீர்வதி 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. ஒரு நாள் குறைவுக்கு இருக்கக்கூடாது. தேவைகளை சந்திக்க நிறைய ஜனங்கள் ஆண்களை வாலிபர்கள் பிள்ளைகள் பெரியவர்களை தூண்களாய் கொண்டு வார். நீ செய்ய போறதுக்காக நம்முடைய வருகைக்கு முன்னாடி நீங்க செய்ய போறீங்க. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படும். தாழ்த்துகிற வெறுமையாக்குறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. சந்தோஷமா இருங்க.